மக்களே இந்த காலத்தில் படம் பார்க்க போனால் படம் ஃபுல்லாக சண்டை ரத்தம் துப்பாக்கிச்சூடு இதெல்லாம் பேசிக் காமனாக இருக்குது. இல்லைனா படம் பில்டப் ஆக மாட்டேங்குது மக்களே. ஆனால் ஒரு முறையாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, இந்த மாதிரி வெறித்தனமான சீன்ஸ்லாம் நம்ம மைண்டில் எப்படியெல்லாம் சைலண்ட்டாக அஃபெக்ட் பண்ணுதுன்ட்டு, நம்மளோட குழந்தைங்களோட மனசில் என்னவெல்லாம் பாதிக்குதுன்ட்டு, அதுவும் சொசைட்டியில் இது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்ட்டு. முதல்ல மனசை பற்றி பேசுகிறோம். மனசில் வந்து சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி சின்னதாக பேசுவோம். மக்களே, மனசு வந்து ஒரு சின்ன ரெக்கார்டர் மாதிரி, எதுவும் உணராமலே அது பதிவாயிடும். அதுவும் சின்ன பசங்களோட பிரெயின் வந்து ரொம்ப சாஃப்டான கிளே மாதிரி இருக்கும். நம்ம என்ன தட்டி வச்சாலும் அதே ஷேப்பில் அது ஆகிடும். அதனால தான் சொல்கிறாங்க, நம்ம சின்ன வயசில் என்ன கற்றுக்கிறோமோ என்ன பார்க்குறோமோ அது கல்வெட்டில் எழுதி வச்ச மாதிரி அவ்வளோ உறுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவின் ஆய்வின்படி 90% குழந்தைக்கான படங்களில் வந்து வயலன்ஸ் இருக்குது, அதனால வெறித்தனமாக இருக்குது. அனிமேஷனில் கூட இப்போ பிளட்டு, பழிக்கு பழி வாங்குதல், துப்பாக்கிச்சூடு இதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சில அனிமேஷன் மூவிஸில் அந்த டெத் சீனை வந்து எந்த சென்சாரும் இல்லாமல் அப்படியே காட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பசங்க படம் பார்த்துட்டு கதையை அப்சர்வ் பண்ண மாட்டாங்க, அவங்க பார்த்துட்டே இருக்கிறது வைலன்ஸு, கன்னோட ஸ்டைலிஷ் போஸு, ஆப்பனண்ட் அடித்தா தான் ரெஸ்பெக்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ரஜினிகாந்தோட சிகரெட் ஃபிளிப். ஒரு ஸ்டைல் மட்டும்தான், ஆனால் அதை பார்த்துட்டு பல பேர் ஸ்மோக்கிங்கை வந்து கூல்னு ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ இதே மாதிரி ஸ்டைலிஷான வைலன்ஸ் படம் நிறையா வந்துட்டு இருக்கு, பில்டப் ஆகிட்டு இருக்கு. எக்ஸாம்பிள் கேஜிஎஃப், ஜெயிலர், விக்ரம். மாஸ் பிஜிஎம், ஸ்லோ மோஷனில் கன் ஷாட்டு, கத்தியை தூக்கி போடுறது, பழிக்கு பழி வாங்குறது, இந்த மாதிரி வெறித்தனமான சீன்ஸுக்கெல்லாம் தேட்டரில் ரெஸ்பான்ஸ் வந்து வேற லெவலில் இருக்கு. ஏன் இப்போ இருக்க ஃபிலிம் மேக்கர்ஸ் இந்த மாதிரி வெறித்தனமான சீன்ஸ் படம் ஃபுல்லாக வைக்கிறாங்க? ஏன்னா இந்த மாதிரி சீன்ஸ் தான் மக்கள் விரும்புகிறாங்க. தேட்டரில் அதிகமாக நல்ல ரெஸ்பான்ஸ் வருது. ஸோ அதிகமாக ரெஸ்பான்ஸ் வர்றதுனால அதிக நாள் படம் ஓடுது, அதிக நாள் படம் ஓடுறதுனால அதிக காசு வருது. ஸோ வந்து வெறித்தனம் தான் இப்போ வந்து வியாபாரம் ஆகுது. குளோபல் சினிமா மார்க்கெட் ஸ்டடி சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, வெறித்தனமான சண்டை காட்சி உள்ள படம் 30% 40% அதிகமாக ஏர்ன் பண்ணுது கம்பேர் டு வந்து லவ் அண்ட் ஃபேமிலி ட்ராமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நல்ல ஸ்டோரி டெல்லிங்க்கு வைலன்ஸ் தேவையே இல்லை. எக்ஸாம்பிளுக்கு வந்து அன்பே சிவம், தாரிய ஜமீர்பர், பர்சியூட் ஆஃப் த ஹாப்பினஸ், இந்த படத்துலலாம் ஒரு கன் சீன், ஒரு ஃபைட் சீனும் இல்லை, ஆனால் ஆர்ட் வந்து வேற லெவலில் அடிக்கும். இந்த வைலன்ஸ், இந்த வெறித்தனமான சீன்ஸ்லாம் ஒரு மசாலா மாதிரி. பிரியாணியில் எப்படி மசாலா ஜாஸ்தி ஏன்னா பிரியாணி சாகி ஆகிடுமோ, அதே மாதிரி சினிமாவில் வைலன்ஸ் ஓவர் டோஸ் ஆச்சுன்னா கண்டென்ட் லாஸ்ட் ஆகிடும். சினிமா வந்து சொசைட்டியோட மிரர் தான், ஆனால் இப்போ வந்து சினிமா சொசைட்டியை ஷேப் பண்ணுது. அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். என்ன சொல்ல வரேன்னா, அப்போலாம் சொசைட்டியில் இருக்கிற கதையை வந்து சினிமாவாக எடுத்தாங்க, ஆனால் இப்போ வந்து சினிமாவில் வர சீன்ஸ்லாம் பார்த்து பசங்கள்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அது சொசைட்டியில் ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் சொசைட்டிக்கு. பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, கையில் பட்டது வந்து ஆறி போயிடும், ஆனால் மனசில் பட்டது லைஃப் லாங்காக தழும்பாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு ஆக்ஷன் படம் பார்க்கும்போது, ஒரு ஆக்ஷன் சீன் பார்க்கும்போது ஒரு பாஸ் பண்ணி உங்களை நீங்க ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க, இது ஸ்டோரியா இல்லை ஸ்டண்ட் ஷோவான். ஓகே, இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா பார்க்கணும்னா, ஏன் வந்து இப்போ இருக்க டேரக்டர்ஸ்லாம் கதையை விட வன்முறையை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க? கொஞ்சம் எலாபரேட்டா பார்ப்போமா. ஒரே ஒரு சிங்கிள் ஃபைட் சீன் வச்சுட்டாங்கன்னா தியேட்டரில் தண்ணி பாட்டில் மேலே போகும், விசில், கிளாப்ஸு, ஸ்க்ரீனு, ஃபுல் கயாஸ் தான். ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு நல்ல கதையை ஸ்லோவாக பில்டப் பண்ணணும், கேரக்டருக்கு டெப்த் தரணும், எமோஷனை ஆர்கானிக்காக க்ரோ பண்ணணும். இதெல்லாம் டைம் கன்சியூமிங். ஆனால் வைலன்ஸு இன்ஸ்டன்ட்லி, ஒரு பஞ்ச் டயலாக், ஒரு மாஸ் பிஜிஎம், ஒரு ஸ்லோ மோஷன் ஷாட், ஆடியன்ஸ் ரைஸ் ஆகிடுவாங்க. இதான் டேரக்டருக்கு வேணும். இது எப்படி இருக்குன்னா, அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, போராட்டம் இல்லாத கதை கண்ணாடியில் தெரிகிற வெண்ணிலா மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அழகாக இருக்கும், ஆனால் இம்பேக்டாக இருக்காது. ஸோ இதனால தான் பல இயக்குநர்கள் ஸ்டோரி டெல்லிங்கை விட்டுட்டு மாஸ் பில்டப் பண்ணுற வைலன்ஸ் டெப்லெட்டில் சிக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு கேஜிஎஃப் 2 1200 கோடி வசூல், ஜெயிலர் 600 கோடி வசூல் ஃபர்ஸ்ட் வீக்லேயே. இந்த ரெண்டு படத்துலையும் நேரடி ஸ்டோரி டெப்த் இல்லை, நோ லேயர்டு எமோஷன், நோ சப்டில் நரேட்டிவ்ஸ், ஜஸ்ட் மாஸ், மேட்னஸ் அண்ட் வைலன்ஸ். இப்போலாம் வைலன்ஸ்னா கேஷ் மிஷின் அர்த்தம். சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு ஃபார்முலா இருக்குங்க, கதைக்கு அவார்டு ஆனால் வைலன்ஸ்க்கு ரிவார்டு. பட் சேட்லி டுடேஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் ரேஸில் ரிவார்டு தான் கிங்குங்க. ஃபிலிம் மேக்கர்ஸை குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போலாம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு, யூடியூப் ஷார்ட்ஸு, டிக்டாக் ட்ரெண்டு, இப்போ உலகம் ஃபுல்லாக ஃபாஸ்ட் மைண்ட் செட்டில் இருக்குது. எப்படின்னா 10 செகண்ட்ஸில் த்ரில் இல்லைனா தம்பு வந்து நெக்ஸ்ட்டுக்கு போயிடும். ஸோ நேச்சுரலி ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ யாருக்குமே பொறுமையாக உட்காந்து ஒரு அழகான படம் பார்க்கறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. கேரக்டருக்கு டெப்த் பண்ணவும் பேஷன்ஸ் இல்லை. ஸோ ஆடியன்ஸ் கேட்குறாங்க, நெக்ஸ்ட் சீனில் என்ன மாஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபிலிம் மேக்கர்ஸும் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிட்டாங்க. சினிமான்னு சொல்லும்போது டீப் ஸ்டோரி விட ஸ்பீட் ஸ்டோரி டெல்லிங் தான் இப்போ வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இது குக்கிங் மாதிரிங்க. நீங்கள் ஒரு ஸ்பைசி பிரியாணி எக்ஸ்பெக்ட் பண்ணி போனால் அங்கே போய் தயிர் சாதம் காய்ச்சா உங்களுக்கு எவ்வளோ காண்டாக இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து ஆடியன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து ஹீட்டு, பஞ்சு, ஃபயரு. அதே
அதே மாதிரி டேரக்டர்ஸ் கொடுக்குறாங்க வைலன்ஸு, ரேஜ், எலிவேஷன். ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, when in Rome do as the Roman do. அதே மாதிரி when you are in mass market deliver a mass content அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ படம்ல வைலன்ஸ் வேற லெவல் போடுறது வந்து டேரக்டர்ஸோட மிஸ்டேக் இல்லை, இது மக்களோட மிஸ்டேக். ஏன்னா மக்கள் அதை தான் விரும்பி பார்க்குறாங்க. அதுக்கு தான் வியூஸ் அதிகமாக வருது, ஷேர் அதிகமாக வருது, கிளாப்ஸ் அதிகமாக வருது, கேஷும் அதிகமாக வருது. ஸோ மக்களோட மைண்ட் செட் வந்து மாறினதுனால மக்கள் கேட்குற கண்டென்ட் வந்து டேரக்டர்ஸ் கொடுக்கறதுனால இப்போ வளர்ந்து வர ஜென்ரேஷன்ஸ் இதை பார்க்குறாங்க. இதை பார்க்கறதுனால அவங்க மனசுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். சின்ன வயசு பசங்க ஒரு வெறித்தனமான ஒரு சீனை பார்க்கும்போது ஆக்சுவலாக அவங்க பார்க்கறதையும் கேட்டதையும் பிரெயின் ஸ்ட்ரைட்டாக அப்சர்வ் பண்ணிடும். ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க மைண்ட் வந்து ஒரு வெட் கிளே மாதிரி, ஒரு ஈரமான களிமண் மாதிரி. நீங்கள் என்ன போட்டாலும் அந்த ஷேப்புக்கு அது வந்துடும். ஸோ இதுதான் வந்து சப்கான்ஷியஸ் மைண்டு. இது ரொம்ப சென்சிட்டிவான மைண்டு. இதில் என்ன ப்ராப்ளம்னா நம்ம புரிஞ்சுக்காமலே அது மெமரியில் போய் சேவ் ஆகிடும். ஒரு சீனாவோ ஒரு சவுண்டாவோ ஈவன் பாடி லாங்குவேஜ் ஆகும். நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் பார்த்தாலோ கேட்டாலோ போதும், அது டைரெக்டாக போயிட்டு மெமரியில் சேவ் ஆகிடும். சயின்டிஃபிக்கலி இதுக்கு காரணம் மிரர் நியூரான்ஸ். நம்ம யாராவது ஃபைட் பண்ணுறத பார்க்குறோன்னா நம்ம பிரெயின்லேயும் நாமே ஃபைட் பண்ணுறோம் அந்த மாதிரி சிக்னல் அது கொடுக்க ஆரம்பிக்கும். ஃபீல் மட்டும் இல்லை, சம்டைம்ஸ் பாடி லாங்குவேஜ்லேயும் அடாப்ட் பண்ணிடும். எக்ஸாம்பிளுக்கு வந்து ரஜினிகாந்தோட சிகரெட் ஃபிளிப்பு, அந்த ஒன் ஸ்டைலிஷ் ஷாட் வந்து அந்த ஒரு மூமெண்ட் வந்து ஸ்கூல் பசங்க ஸ்கேலு, பேனா, பேப்பர் எடுத்துக்கிட்டு ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதை நம்மளே பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இப்போ கேஜிஎஃபோட ராக்கி பாய், புஷ்பா, லியோ இந்த மாதிரி கேரக்டர்ஸை பார்க்குறப்போ ஒரு மாஸ் ட்ரிகர் கிரியேட் ஆகுது. ஒரு ஐடியா மைண்டில் பில்டப் ஆகுது. வைலன்ஸ்னா ஸ்வாகு, கன்னு வச்சிருந்தா அவங்க கெத்து, மாஸ்னா ஃபைட் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சிம்பிளான அட்மிரேஷனால பிரெயின்ல வந்து ஃபால்ஸ் பிலீவ் உண்டாகுது. இந்த ஃபீல் வெறும் அட்மிரேஷன் இல்லை, இது வந்து ஒரு பிஹேவியர் மாடலாக மாறும். சைலண்டாக பில்டப் ஆகும், ஆட்டிடியூட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும், டிசிப்ளின்ல டிஃப்ரென்ஸ் வரும். இந்த சப்கான்ஷியஸ் ரெக்கார்டிங்ல என்ன சிக்கல்னா இதை நம்ம ஸ்பாட் பண்ணவே முடியாது. இது உள்ள போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க ஆட்டிடியூட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும்போது தான் நம்மளுக்கு தெரியும். நம்ம இப்போ பார்க்குறோம்ல நிறைய நியூஸில் ஆட்டிடியூடான வீடியோஸு, கோவமான ஒரு சீன்ஸு, அப்புறம் ப்ராப்ளம் சால்விங் ஸ்டைலு, இது எல்லாமே வந்து வைலண்ட் சினிமா கண்டென்ட்டோட சைடு எஃபெக்ட்ஸ் தான். ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, உடம்புல பட்ட அம்பு தெரியும் ஆனால் மனசில் பட்டது வந்து தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ சினிமா விஷுவல்ஸ்லாம் இப்போ வந்து நம்மளுக்கு தெரியாமே, நம்மளுக்கு புரியாமையே நம்ம மெமரியில் ஸ்டோர் ஆகி அது வளர்ந்து அது வேறு மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணோம். நம்ம ரொம்ப அது டேஞ்சரஸ் சொசைட்டிக்கும் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து ஏதாவது ஒரு குழந்தை வந்து நான் ராக்கி பாய் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த தாட் வந்து அவன் ஹீரோ ஒர்ஷிப்போட பேக்ரவுண்ட் மியூசிக்கில் வைலன்ஸோட பீட்டில் தான் அது கம்போஸ் ஆகுதுன்ட்டு. ஸோ இது மாதிரி படம் பார்க்க இந்த மாதிரி சீன்ஸ்லாம் பார்க்க கம்போஸ் ஆகி வேற மாதிரி ஒரு பிஹேவியராக ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது தான் தெரியும் இது எங்கேருந்து வந்ததுன்ட்டு. ஆச்சரியப்பட்டு தான் பார்ப்போம். நாமளே கண் கூட பார்க்குறோம், படத்தில் என்ன காட்டுறாங்களோ அதே தான் தெருவிலையும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ பார்க்குறோம் நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அருவாள் எடுத்துன்னு போகிறது, கேங்ஸ் ஆஃப் பாய்ஸ் வந்து இந்த மூவி ரவுடிஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறது, அப்புறம் வந்து இந்த டிக்டாக்கை பார்த்தோன்னா ஃபுல்லாக கத்தி, பஞ்சு டைலாக்கு, மாஸ் வாக்கு, என்ட்ரி, ஸ்லோ மோஷனு, இதெல்லாம் வந்து சினிமாலேருந்து தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வந்து. தமிழ்நாடு போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ரிப்போர்ட் வந்து 2022 ரிலீஸ் பண்ணாங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைம் யங் அஃபெண்டர்ஸ் இருக்காங்களா, ஃபர்ஸ்ட் டைம் தப்பு பண்ணுறாங்களே, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் மூவியை பார்த்து தான் இது பண்ணோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் யாரையும் ஹர்ட் பண்ண விரும்பல, பட் நாங்கள் வந்து அந்த மூவியில் இருக்க கேரக்டரை மாதிரி இருக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன சொல்லுதுன்னா சினிமா வந்து ஒரு ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் மட்டும் இல்லை, இட்ஸ் அன் ஐடென்டிட்டி, இட்ஸ் ஆஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த மாதிரியான ஆஸ்பிரேஷன் வந்து ஒரு வெறித்தனம் மூலியமாக பில்டப் ஆச்சுன்னா அப்போனா நம்ம என்ன கைண்ட் ஆஃப் சொசைட்டியை நம்ம ஷேப் பண்ணிட்டு இருக்கோம், பில்ட் பண்ணிட்டு இருக்கோம்ட்டு கொஞ்சம் கேள்வி கேட்க தோணுது. ஸோ ஒரு படத்தில் காட்டுற வெறித்தனமான சீன்ஸு, கண்டென்ட் வந்து அது இண்டிவிஜுவல் பிஹேவியரை மட்டும் அஃபெக்ட் பண்ணல, அது வந்து சில விஷயத்தை நார்மலைஸ் பண்ணுது. என்ன விஷயத்தை நார்மலைஸ் பண்ணுதுன்னா ரவுடிசம், ரிவெஞ்சு, கேங் கல்ச்சர், இதெல்லாம் நார்மலைஸ் பண்ணுது. இருக்க பசங்களை என்ன நினைக்கிறாங்கன்னா இப்படி இருந்தால் தான் நம்ம ஸ்டைலு, நம்ம சிகரெட் பிடிச்சாதான் நம்ம கூல், அரகன்ஸ் அண்ட் அக்ரஷன் இருந்தால் தான் ஹீரோ அப்படின்னு வந்து அசியூம் பண்ணிக்கிட்டு அவங்க அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. சினிமாவில் இந்த மாதிரி வெறித்தனமான சீன் காட்டுறதுனால அதே மாதிரி சீனை நம்ம வந்து நேராக நம்ம தெருவிலையும் பார்க்குறோம். படத்தில் நிறைய மாஸ் டைலாக் வரும். எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ரவுடி இல்லை ஆனால் ரவுடி ஆனால் நான் தான் அப்படின்னு படத்தில் மாஸில் வரும். படத்தில் மாசு ஆனால் தெருவில் மெஸ்ஸு. ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, நீர் எங்கே பாயுதோ மணலும் அங்கே சேர்கிறது அப்படின்வாங்க. சினிமா எங்கே போகுதோ சொசைட்டி அதை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு. இதை பற்றி டேரக்டர்ஸ் கிட்ட போய் சொன்னோன்னா டேரக்டர்ஸ் வந்து சிம்பிளான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. பப்ளிக் இதை கேட்டாங்க, நாங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. மாஸ் கண்டென்ட்டுக்கு ரீச் இருக்குது, ஆடியன்ஸுக்கு மாஸ் கண்டென்ட் தான் பிடிக்கும் அப்படி சொல்லி ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து அவங்க தலையில்
போட்டாங்க. இப்போ ஒரு கொஷின் வேறு லெவலில் இருக்குது. சொசைட்டி படத்தை காப்பி பண்ணுதா இல்லை படம் சொசைட்டியை ஷேப் பண்ணுதா? இது எப்படி இருக்குன்னா, இந்த கோழியிலேருந்து முட்டை வந்ததா, முட்டையிலேருந்து கோழி வந்ததா, அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. யார் ஃபர்ஸ்ட்னு சொல்ல முடியாது. ஆனால் எண்ட் ரிசல்ட் வந்து எல்லாருக்குமே தெரியுது. வயலன்ஸ் ஆன் த ஸ்க்ரீன் இஸ் ஈக்குவல் டு வயலன்ஸ் இன் த மைண்ட் செட். வெறித்தனத்தை நீங்கள் திரையில் காமிச்சிங்கன்னா அந்த வெறித்தனம் உங்கள் மைண்ட்லேயும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு வந்து காமிக்குது. ஸோ உண்மை என்னன்னா, சினிமா கிட்ட ஒரு மாயாஜால பவர் கண்டிப்பாக இருக்குது. ஸோ வந்து அது என்ன காமிக்குதோ அதை நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்மளை ரிஃப்ளெக்ட் பண்ண வைக்குது. ஸோ ஒரு ராங் ஐடியாவாக இருந்தாலும் சினிமா அது ஸ்டைலாக காட்டும்போது பப்ளிக் அதை ரைட்டுன்னு ஃபீல் பண்ணி அதை பிரதிபலிக்கிறாங்க. எப்படி வந்து ரஜினியோட அந்த சிகரெட் ஃபிளிப் வந்து கூலாக இருக்கோ, இப்போ வந்து ரிவெஞ்ச் அண்ட் ரேஜ் வந்து, அதாவது பழிக்கு பழி வாங்குதல் வந்து ரொம்ப மரியாதையாக நினைக்கிறாங்க. அவங்க தப்பு பண்ணுறோன்னு தெரியாமையே தப்பு பண்ணுறாங்க. ஸோ சினிமா வந்து ஒரு நிஜத்தை பிரதிபலிக்கிற ஒரு கண்ணாடி மட்டும் இல்லை, அதுக்கு வந்து ஒரு பெரிய மாயாஜாலம் பவர் இருக்குது. அது உற்பத்தியும் பண்ணும். ஸோ வந்து சினிமாவில் வந்து வயலன்ஸை காட்டக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா, வயலன்ஸை ஃபுல்லாக ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்கிறீங்களா? நான் அப்படி சொல்ல. வயலன்ஸை யூஸ் பண்ணும்போது அதுக்கு ஒரு மீனிங் இருக்கணும், அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு விசாரணைன்னு ஒரு படம் வந்தது. அது வந்து போலீஸோட ப்ரூட்டாலிட்டியை ராவாக காமிச்சிருப்பாங்க. அது வந்து உண்மைத்தனத்தை அப்படியே காமிச்சிருப்பாங்க. ஸோ இது ஆடியன்ஸை வந்து ஷாக் பண்ண வைக்கும், சிஸ்டமோட க்ரூயாலிட்டியை ஃபீல் பண்ண வைக்கும். கர்ணன் ஒரு படத்தில் வந்து கம்யூனிட்டியை பற்றி காமிச்சிருப்பாங்க, அவங்களோட வலி, அவங்களோட கோபத்தை காமிச்சிருப்பாங்க. ஸோ வயலன்ஸ் அங்கே வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் எதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா செலிப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணல, ரியாக்ஷனுக்கு யூஸ் பண்ணிருப்பாங்க. அதை பார்த்துட்டு ஆடியன்ஸ்க்கு ஒரு கேள்வி வரும். அந்த வயலன்ஸை பார்த்துட்டு ஆடியன்ஸ்க்கு ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி வரும்னா, ஒருத்தனை, ஒரு சமூகத்தை எவ்வளோ நாள் தான் நீங்கள் வந்து அமுக்குவீங்க, எவ்வளோ தான் நீங்கள் அமுக்குவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க வரும். இந்த ரெண்டு கேஸ்லையுமே, போத் விசாரணை அண்ட் கர்ணன்லையுமே ஸ்டோரி டெல்லிங்க்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்கு வயலன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எமோஷனல் ட்ரூத்தை கன்வே பண்ணுறதுக்கு வயலன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் சில படத்தெல்லாம் ஸ்வாகை காட்டணும், ஸ்லோ மோஷனில் அடிக்கணும், ஹீரோனா மாஸாக இருக்கணும், அருவாள் காட்டி போஸ்ட் கொடுக்கணும், அப்படி காமிச்சிருப்பாங்க. வயலன்ஸ் ஷுட் நாட் பி எ ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட், இட் ஷுட் பி எ ஸ்டோரி டெல்லிங் டூல். வயலன்ஸ் வந்து ஒரு ஸ்டைலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. வயலன்ஸ் வந்து ஒரு ஆழமான, உணர்வான கதையை வந்து பிரதிபலிக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன கேள்வி வருதுன்னா, நம்ம என்ன செய்யலாம்? இந்த ட்ரெண்டை கடந்து போயிடலாமா, பார்த்தும் பார்க்காத மாதிரி, இல்லைனா கேள்வி எழுப்பலாமா? பெற்றோர்களுக்கு சொல்கிறது என்னதுன்னா, உங்கள் பசங்க என்ன பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஃபைட் சீன், ஒரு கன் ஷாட், ஒரு பஞ்ச் டைலாக் வந்து அது ஜஸ்ட் டைம் பாஸ் இல்லை, அது இம்பேக்டும் பண்ணும், இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணும். வயலன்ஸ்னால் கூல் மாஸ்ன்னு அவங்க பிரெயினில் ரிஜிஸ்டர் பண்ணாத மாதிரி பசங்க கிட்ட காமாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஹீரோனா சாஃப்டாகவும் இருக்கலாம், போல்டாகவும் இருக்கலாம், ரவுடியாக இருக்க வேண்டாம்னு புரிய வைங்க. இப்போ இயக்குநர்களோட பங்களிப்பு என்னன்னா, மாஸ் படம்னு சொல்லுங்கள், வைலன்ஸ் ஓவர்லோடட்னு சொல்லாதீங்க. ஆடியன்ஸ்க்கு ஸ்மார்ட்டான கண்டென்ட் வேணும், கேரக்டருக்கு சோல் வேணும், மாஸுக்கு மீனிங்கும் வேணும். இப்போ மாஸ்டர் விக்ரம் மாதிரி படங்களில் ஆடியன்ஸ் வந்து அந்த கேரக்டரோட டெப்த்தை வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ வந்து ஆடியன்ஸை நம்புங்க. ஸ்டைலுக்கு மேலே ஸ்டோரியை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். இப்போ சினிமா லவ்வர்ஸ்க்கும் ஆடியன்ஸ்க்கும் என்ன சொல்கிறதுனா, மாஸ் சீன் பார்த்ததும் கிளாப் பண்ணுங்க, ஆனால் மைண்டும் யூஸ் பண்ணுங்க. எம்டி ஆக்ஷனுக்கு அப்ளாக்ஸ் கொடுக்காம கண்டென்ட் இருக்கிற படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு படம்னா அது ஃபீலாக இருக்கணும், அது வந்து லவுடாக இருக்கக்கூடாது. அட் த எண்ட் ஆஃப் த டே படம் பார்க்கறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தான். சொசைட்டி ஃபார்ம் ஆகுது நம்ம சாய்ஸில் தான் இருக்குது. ஸோ முடிவாக என்ன சொல்கிறேன்னா, சினிமா வந்து ஒரு கண்ணாடி மாதிரி நம்மளை ரிஃப்ளெக்ட் பண்ணும், ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஜென்ரலாகவும் இருக்கும். நம்ம எப்படி இருக்கணும், எப்படி மாறணும்னு வழிகாட்டும். ஸோ வைலன்ஸ் படம் த்ரில் கொடுக்கும், ஆனால் மீனிங் இருக்கிற படம் தான் லைஃப் லாங் இம்பேக்ட் கொடுக்கும். ஸோ நம்ம கேட்டுப்போம், நம்மளே ஒளி வேண்டுமா இல்லை உண்மை வேண்டுமா? ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வைலன்ஸ் படம் சொசைட்டியை ஷேப் பண்ணுதா இல்லை ஜஸ்ட் டைம் பாஸா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வரப்போகுது. இத்துடன் உங்களுடன் இருந்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.